சினிமாவிற்கும் சவால், இந்திய சினிமாவிற்கும் சவால். கலைஞர் கருணாநிதி ஐயாவுடைய சிலையை நடிக்க வச்சோம், முதல்வர் ஸ்டாலின் ஐயாவுடைய போட்டோவை நடிக்க வச்சோம், ரஜினிகாந்த் சார் கமலஹாசன் சாருடைய போட்டோவை நடிக்க வச்சோம். 7 தேசிய விருது வாங்கி தரேன். அப்படி இந்த படத்துக்கு 7 தேசிய விருது வாங்கி கொடுத்தா 10 கோடிக்கு மேலே சம்பளம் வாங்குற ஒரு நடிகர், ஒரே ஒரு நடிகர் இந்த உலகை வெல்லவா படத்தில் 1 மணி நேரம் சம்பளம் இல்லாமல் நடிக்க தயாரா? வணக்கம், நான் டைரக்டர் ஏஎம் சந்துரு. உலகை வெல்லவான்ட்டு ஒரு படம் பண்ணுறோம். இந்த படத்தில் வர வருமானம் எல்லாமே கண் பார்வை இல்லாதவர்களுக்கும், இயக்குனர் சங்கத்திற்கும், தயாரிப்பாளர் சங்கத்திற்கும், தமிழ் சினிமாவில் இருக்கும் 24 சங்கத்திற்கும், தற்கொலை செய்து கொண்ட விவசாய குடும்பங்களுக்கும், திருநங்கைகளுக்கும் கொடுக்க போகிறோம். இந்த உலகை வெல்லவா படத்தில் வர வருமானம் எல்லாமே திருநங்கைகளுக்கு கொடுக்க போகிறோம். இந்த உலகை வெல்லவா படத்தில் ஒரு பெரிய விஷயமெல்லாம் இருக்குது. என்னென்னா, தமிழ் சினிமா வரலாற்றிலேயே நடக்க முடியாத ஒரு விஷயம், நடக்காத ஒரு விஷயம் இந்த படத்துக்குள்ளே நாங்கள் பண்ணிகிட்டு இருக்கோம். அது எந்த மாதிரி ஒரு விஷயம்னு சொன்னால், இந்த படத்தில் ஒரு 15 உதவி இயக்குநர்களுக்கும் ஒரு 15 கண் பார்வை இல்லாதவங்களுக்கும் ரியலாக நாங்கள் மறுவாழ்வு இல்லம் காட்டுறோம். மறுவாழ்வு இல்லம் கட்டி குடியேற்றுறது கதைக்களமாக இருக்குது நம்ம படத்தில். அடுத்தது பார்வையற்றவங்களுக்கு ஒரு 20-30 பேருக்கு வந்து 100 நாட்கள் உணவு விருந்து, அதுவும் கதைக்களமாக இருக்குது. படத்தோட கிளைமேக்ஸில் வந்து ஒரு ரியலாக ஒரு 10 பார்வையற்றவங்களுக்கு, யாருக்கெல்லாம் வந்துட்டு 2 லட்சம் 4 லட்சம் 10 லட்சம் செலவு பண்ணால் மாற்று சிகிச்சை பண்ணால் பார்வை வருமோ அவங்கள ஒரு 10 பேரை தேர்ந்தெடுத்து ரியலாக நாங்கள் கிளைமேக்ஸில் வந்து மாற்று சிகிச்சை பண்ண போகிறோம். மாற்று சிகிச்சை முடிஞ்ச பிறகு முதல்வர்கிட்ட கொண்டு போயிட்டு அன்பளிப்பு வாங்கிறது கதைக்களமாக போயிட்டு இருக்கோம். இந்த படத்தோட பேஸ் என்னன்னு சொன்னால், படத்துக்குள்ளேயே நாங்கள் ஒரு 5-6 டாக்குமெண்ட்ரி மூவி பண்ணுவோம். 20 நிமிஷம் 30 நிமிஷம்னு சொல்லி ஒரு 5-6 டாக்குமெண்ட்ரி மூவி பண்ணுவோம். ஒவ்வொரு டாக்குமெண்ட்ரி மூவி எடுத்து முதல்வர்கிட்ட அன்பளிப்பு வாங்கிறது தான் கதைக்களமாகவே போயிட்டு இருக்கும். அந்த டாக்குமெண்ட்ரி மூவியெல்லாம் வந்துட்டு எல்லாமே சிறப்பாக இருக்கும். ஒவ்வொரு டாக்குமெண்ட்ரி மூவி வந்துட்டு ஒரு பார்வையற்றவருக்கு வந்து மாற்று சிகிச்சை பண்ணுறது, மாற்று சிகிச்சை பண்ணுறதுக்கு எப்படிலாம் நாங்கள் டொனேஷன் பண்ணுறோம், மாற்று சிகிச்சை எப்படி பண்ணுறோம், கிளைமேக்ஸில் மாற்று சிகிச்சை முடிஞ்ச பிறகு அவருக்கு பார்வை வருது வரலை அப்படின்றது ஆடியன்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ கிளைமேக்ஸில் நாங்கள் வச்சுருக்கோம். இந்த மாதிரியே அடுத்தது வந்துட்டு உதவி இயக்குநர்களுக்கு கண் பார்வை இல்லாதவங்களுக்கு மறுவாழ்வு இல்லம் கட்டுறது, அது ஒரு டாக்குமெண்ட்ரி மூவியாக இருக்குது. இதே போல் ஒரு 4-5 டாக்குமெண்ட்ரி மூவி நாங்கள் வச்சுருக்கோம். இந்த படத்தினுடைய ஸ்பெஷலே என்னன்னு சொன்னால், தமிழ் சினிமாவுக்கு சவால் வர்றது தான் இந்த படத்தோட ப்ராஜெக்ட். இந்த படத்துக்குள்ளே டைரக்டர் ஏஎம் சந்துரு நான் ரியலாக சவால் விடுவேன். அந்த ரியல் சவால் வந்து 4-5 வருஷம் முன்னாடி நான் ரியலாக சவால் விட்டது தான் படத்துக்குள்ளே உண்மை சம்பவமாக வந்துட்டு இருக்கும். ஒரு டைரக்டர் வந்துட்டு தமிழ் சினிமாவுக்கே ஒரு சவால் விடுறாரு. அந்த சவால் விட்ட பிறகு அந்த சவாலுக்கு நடிகருங்க யாரெல்லாம் வந்து முன் வந்து அந்த சவாலை ஏற்றுக்கிட்டு 1 மணி நேரம் இந்த படத்தில் சம்பளம் இல்லாமல் நடிக்க போகிறாங்க. இது முக்கியமான ஒரு கருவாக இருக்குது. அப்போது இந்த உலகை வெல்லவா படத்தோட டைரக்டர் என்ன சவால் விட்டார் சார்? அந்த சவால் விட்டுடலாமா? அந்த சவால் தான் படத்தோட கண்டென்ட். சவால் விட்டுடலாமா? தமிழ் சினிமாவிற்கும் சவால், இந்திய சினிமாவிற்கும் சவால். கலைஞர் கருணாநிதி ஐயாவுடைய சிலையை நடிக்க வச்சோம், முதல்வர் ஸ்டாலின் ஐயாவுடைய போட்டோவை நடிக்க வச்சோம், ரஜினிகாந்த் சார் கமலஹாசன் சாருடைய போட்டோவை நடிக்க வச்சோம். 7 தேசிய விருது வாங்கி தரேன். அப்படி இந்த படத்துக்கு 7 தேசிய விருது வாங்கி கொடுத்தா, இந்த உலகை வெல்லவா படத்துக்கு 7 தேசிய விருது வாங்கி கொடுத்தா 10 கோடிக்கு மேலே சம்பளம் வாங்குற ஒரு நடிகர், 10 கோடிக்கு மேலே சம்பளம் வாங்குற ஒரு நடிகர் 1 மணி நேரம் இந்த உலகை வெல்லவா படத்தில் 1 மணி நேரம் சம்பளம் இல்லாமல் நடிக்க தயாரா? பார்வையற்றவங்களுக்காக மறுபடியும் கேட்டுக்கோங்க. படத்தினுடைய கண்டென்ட், மெயின் கண்டென்ட்டே இதுதான். ஏன்னா டைரக்டர் ஏஎம் சந்துரு வந்துட்டு நான் 4-5 வருஷமாக வந்துட்டு தமிழ் சினிமாவுக்கு சவால் விட்டுருக்கேன். இந்த சவால் தான் இப்போ நான் உங்ககிட்ட சொல்லியிருக்கேன். ரியலாக நாங்கள் ஒரு சவால் விட்டு அந்த சவாலில் ஜெயிக்கிறதுக்காக இந்த படத்துக்குள்ளே ஒரு 5 டாக்குமெண்ட்ரி மூவி பண்ணி முதல்வர் ஐயா கிட்ட அன்பளிப்பு வாங்குற மாதிரி கதைக்களத்தை உருவாக்கியிருக்கோம். இதுதான் முக்கியமான ஒரு விஷயம். மறுபடியும் ஏன்னா ரிப்பீட்டடாக அந்த சவால் தான் இந்த படத்தினுடைய கண்டென்ட்டு, அதனால் மறுபடியும் அந்த சவால் விட்டுறேன், கேளுங்க. இல்லை, மறுபடியும் அந்த சவால் விட்டுறேன், க்ளீனாக சவால் விட்டுறேன். இதுக்கு முன்னாடி வந்து அது கதைக்களத்தோடு சொன்னேன். இப்போ வந்து க்ளீனாக, ஏன்னா ஷார்ட் வீடியோக்கு உங்களுக்கு கண்டிப்பாக தேவைப்படும். ஓகேவா? நன்றி. டைரக்டர் ஏஎம் சந்துரு, உலகை வெல்லவா மூவி. இப்படத்தில் வரும் அனைத்து வருமானமும் கண் பார்வை இல்லாதவர்களுக்கும் இயக்குனர் சங்கத்திற்கும் போய் சேரும். தமிழ் சினிமாவிற்கும் சவால், இந்திய சினிமாவிற்கும் சவால். கலைஞர் கருணாநிதி ஐயாவுடைய சிலையை நடிக்க வச்சோம், முதல்வர் ஸ்டாலின் ஐயாவுடைய போட்டோவை நடிக்க வச்சோம், ரஜினிகாந்த் சார் கமலஹாசன் சாருடைய போட்டோவை நடிக்க வச்சோம். 7 தேசிய விருது வாங்கி தரேன். அப்படி இந்த படத்துக்கு 7 தேசிய விருது வாங்கி கொடுத்தா 10 கோடிக்கு மேலே சம்பளம் வாங்குற ஒரு நடிகர், ஒரே ஒரு நடிகர் இந்த உலகை வெல்லவா படத்தில் 1 மணி நேரம் சம்பளம் இல்லாமல் நடிக்க தயாரா?
1 கோடிக்கு மேலே சம்பளம் வாங்குற ஒட்டுமொத்த நடிகர்களும் இந்த உலகை வெல்லவா படத்துக்கு 1 லட்சம் ரூபாய் பார்வையற்றவங்களுக்காக 1 லட்சம் ரூபாய் அன்பளிப்பாக கொடுக்க தயாரா. என்ன கேட்டிருக்கேன், நான் இந்த உலகை வெல்லவா படத்துக்கு பார்வையற்றவங்களுக்காக படம் பண்ணுறேன். இந்த உலகை வெல்லவா படத்துக்கு 7 தேசிய விருது வாங்கி கொடுத்தா. கலைஞர் ஐயாவுடைய சிலையை நடிக்க வச்சோம், முதல்வர் ஸ்டாலின் ஐயாவுடைய போட்டோவை நடிக்க வச்சோம், ரஜினிகாந்த் சார் கமலஹாசன் சாருடைய போட்டோவை நடிக்க வச்சு நான் 7 தேசிய விருது வாங்கி தரேன். அப்படி 7 தேசிய விருது வாங்கி கொடுத்த பிறகு தான் தமிழ் சினிமாவில் இருக்கிற 10 கோடிக்கு மேலே சம்பளம் வாங்குற ஒரு நடிகரை 1 மணி நேரம் நடிக்க சொல்கிறேன். ஏன் அந்த ஒரு நடிகரை 1 மணி நேரம் சம்பளம் இல்லாமல் நடிக்க சொல்கிறேன்னு சொன்னால் கண்டென்ட்டுக்குள்ளே வந்துடுறேன். இவருக்கு பார்வை தெரியாது. ஒரு 15 வருஷம் முன்னாடி இவருக்கு பார்வை போயிடுச்சு. இப்போ அவருக்கு மாற்று சிகிச்சை பண்ணால் பார்வை கிடைக்கும். 3 வருஷம் முன்னாடி ஹாஸ்பிட்டலில் போய் செக் பண்ணியிருக்காரு. இவர் பேர் மகதீன் அண்ணன். இவர் ஹாஸ்பிட்டலில் போய் செக் பண்ணியிருக்காரு. இவருக்கு பார்வை இல்லை. மாற்று சிகிச்சை பண்ணால் பார்வை வரும். ஹாஸ்பிட்டலில் செக் பண்ணது மாதிரி சொல்லியிருக்காங்க. நீங்கள் 50,000 ரூபாய் கொண்டு வாங்க, 50,000 ரூபாய் கொண்டு வாங்க, உங்களுக்கு மாற்று சிகிச்சை பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. இந்த 3 வருஷமாக போராடி கஷ்டப்பட்டு ஒரு 25,000 ரூபாய் ரெடி பண்ணி ஹாஸ்பிட்டலில் கட்டிட்டார். இப்போது 25,000 ரூபாய் இருந்தால் நான் மாற்று சிகிச்சை பண்ணுவேன், என்னுடைய கண் பார்வை வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட சொன்னார். ஆனால் அந்த 25,000 ரூபாய் மட்டும் மேட்டர் கிடையாது. இந்த ஒரு 25,000 ரூபாய் தான் சொன்னால் எங்கள் டீமில் இருந்தால் நாங்கள் கலெக்ஷன் பண்ணி கொடுத்துருவோம். ஆனால் அது மட்டும் இல்லை, அவர் இப்போ மாற்று சிகிச்சை பண்ணுறாருன்னு சொன்னால் மாற்று சிகிச்சைக்கு முன்னாடி சில கடன் வாங்கியிருக்காரு. ஒரு 50,000 70,000 அந்த மாதிரி கடன் எல்லாம் வாங்கியிருக்காரு. அவர் மாற்று சிகிச்சைக்கு பிறகு ஒரு 5-6 மாதம் அவர் வேலைக்கு போகக்கூடாது. மகதீன் அண்ணன், பார்வையற்ற மகதீன் அண்ணன் ஒரு 5-6 மாதம் வேலைக்கு போகக்கூடாது. அப்போ அட்லீஸ்ட் ஒரு 5-6 மாதத்துக்கு ஒரு 15,000 ரூபாய் போட்டால் கூட 70,000 80,000 வரும். அப்போ மாற்று சிகிச்சைக்கு ஒரு 30-40,000, முன்னாடி அவர் வாங்கின கடன் ஒரு 30,000 ரூபாய் 50,000 ரூபாய் 60,000 ரூபாய் இருக்குது. மாற்று சிகிச்சைக்கு பிறகு ஒரு 5-6 மாதம் வேலைக்கு போகக்கூடாது. அப்போ அது ஒரு 80,000 ரூபாய் இருக்குது. மொத்தமாக ரவுண்டு பண்ணி பார்த்தோம்னு சொன்னால் ஒரு 1.5 லட்சம் 2 லட்சம் ரூபாய் இருந்தால் அவர் நிம்மதியாக மாற்று சிகிச்சை பண்ணி அந்த மாற்று சிகிச்சை முடிச்ச பிறகு ஒரு 6 மாதம் நிம்மதியாக ரெஸ்ட் எடுப்பார். முடிஞ்சால் வாழ்நாள் ஃபுல்லாக அவர் இருட்டிலே இருக்கார். 15 வருஷமாக இருட்டிலே இருக்கார். மாற்று சிகிச்சைக்கு நம்ம உதவி செய்கிறோம், எல்லாரும் ஒன்று சேர்ந்து உதவி செய்யணும். கண்டிப்பாக நடிகர்கள் கண்டிப்பாக முன் அவருடைய மாற்று சிகிச்சைக்கு உதவி செய்யணும். அது மட்டும் இல்லாமல் வாழ்நாள் ஃபுல்லாக அவர் வாடகையிலே இருக்கார். இந்த பார்வையற்ற மகதீன் அண்ணனுக்கு நடிகர்கள் முன் மாற்று சிகிச்சைக்கும் உதவி செய்யணும். அவர் 1 சென்ட்ல ஒரு இடம் வாங்கி கொடுத்து, அவர் கிராமத்தில் 1 சென்ட்ல இடம் ஒரு 40,000 50,000 தான் சொல்கிறார். அந்த 1 சென்ட்ல இடம் வாங்கி கொடுத்து ஒரு 200 ஸ்கொயர் ஃபீட்டில் ஒரு வீடு கட்டி கொடுத்தா வாழ்நாள் முழுக்க வாடகை இல்லாத ஒரு வீட்டில் அவர் சந்தோஷமாக இருப்பார். உண்மை அவர் இப்போ பேச போகிறாரு. மகதீன் அண்ணா, உங்களுக்கு எப்போ பார்வை வந்தது, எப்போ பார்வை போச்சு, எப்போ ஆக்சிடென்ட் ஆச்சுன்ற ஒரு விஷயம் சொல்லுங்கண்ணா. நடந்து நம்ம கல்யாணம் முடிச்சு 2013 நடந்தது ஆக்சிடென்ட்டு. 2013 நமக்கு கண்ணை 13 ஆயிடுச்சுன்னா அது கண் மருத்துவக்காண்டி நம்ம கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் டீபெண்ட் பண்ணாங்க. 2013 கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் டீபெண்ட் பண்ணி ஒரு கண் பார்வை டோட்டலாக அவுட் ஆயிடுச்சு, நரம் கட் ஆயிடுச்சு. இன்னொரு கண் பார்வை கிடைக்கிறக்காண்டி உதவிக்கு நானும் அந்த ஒரு கண் பார்வையில் என்னால் முடிஞ்சா அந்த 40 சென்டிமீட்டரில் ஒரு 80 சென்டிமீட்டர் பார்வை இருந்துச்சு. அந்த பார்வையும் என்னால் மெக்கானிக் வேலை பார்த்தேன். இருட்டுலையும் பார்வையும் முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணி பார்த்து அந்த பார்வை வச்சு என் மனைவி குழந்தைகளை காப்பாற்றுக்காண்டி பல முறைகள் இது பண்ணிட்டு இருந்தேன். அதனால் இப்போ எனக்கு அந்த சிகிச்சை பண்ணுற முடியாமல் அந்த மறுபடியும் அந்த பார்வை இருக்கும்போது நான் எவ்வளோ முயற்சி பண்ணி வேலைகள் பார்த்தேன். நான் ஒரு டூவில் மெக்கானிக்காக இருந்தும் எல்லா வேலையும் பார்த்தேன். வண்டி வேலை நைட்டு போகணும், பஞ்சர் கூப்பிடுவாங்க, அந்த அரைப்பாவில் இருக்க வச்சு அந்த பஞ்சர் ஒட்டுவேன். அந்த ஒட்டும்போது எனக்கு என்ன செய்ய, அந்த கண் பார்வை பெறதுக்காண்டியோ பல இடத்துல எல்லா இடத்துலையும் எனக்கு தெரிஞ்ச இங்கே பள்ளி மூலியமாகவோ அவங்க மூலியமாக கொஞ்சம் கலெக்ட் பண்ணேன். முடிஞ்ச அளவுக்கு பண்ணி பார்த்தோம். அப்படி இருந்தும் ஒரு நேரம் சாப்பாடு உணவுக்கு தான் ஆகும் தவிர என் மருத்துவ உதவிக்கு என் தேவைக்கு என் குடும்பத்தை காப்பாற்றுறதுக்காண்டி எந்த செலவுக்கும் என்னால் பூர்த்தி பண்ண முடியல. அது எனக்கு அந்த கண் பார்வை கிடைக்காண்டி அவனா முடிஞ்ச அளவுக்கு நான் அண்ணன்ட்ட எனக்கு இந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி நானும் ஒரு இடத்துல ஒரு சந்திக்க ஒரு குறிப்பாக போயிட்டு இருக்கும்போது அவர் அண்ணன் சந்தித்தேன். எனக்கு இப்படி இருக்கணே, என்னால் எதுவுமே செய்ய முடியலண்ணே, ஒரு பள்ளியில் நான் கழிச்சோம்னா எனக்கு அவ்வளோ வரலண்ணே, எனக்கு கண் மருத்துவக்காண்டி அரவிந்த் ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட் பண்ணிகிட்டு இருக்கேன். அந்த கண் பார்வைக்காண்டி ஒரு தெரிஞ்ச ஒரு 4 பேருக்கு முடிஞ்சு கலெக்ஷன் பண்ணி ஒரு 3 வருஷமாக 3 வருஷம் நானும் அலைஞ்சி 25,000 ரூபா சேர்த்துருக்கேன். என்னால் அவ்வளோ முடியுது. அதை சேர்த்தாலும் இப்போ ஒன்று சாப்பாடுக்கோ ஒன்று இருந்தால் சாப்பிட்றேன், அதுக்குன்னா என்னால் சாப்பிடல. அதனால் எனக்கு ஒரு பார்வைக்காண்டி மருத்துவக்காண்டியோ டீமில் எல்லா ரசிகர் தலைவரோ யாரும் எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கள்.
மருத்துவக்காண்டி நான் எங்கள் அண்ணன் அவருக்காண்டி நான் வந்திருக்கேன், எனக்கு கொஞ்சம் உதவி செய்யுங்க. கேட்டிங்களா? 15 வருஷமாக பார்வை இல்லாமல் இருக்கார். ஒரு 3 வருஷம் முன்னாடி ஹாஸ்பிட்டலில் போய் செக் பண்ணார். அங்கே ஒரு 50,000 ரூபாய் செலவு பண்ணால் பார்வை வரும்னு சொல்லியிருக்காங்க. கஷ்டப்பட்டு போராடி ஒரு 25,000 ரூபாய் கட்டார். இப்போ ஒரு 25,000 ரூபாய் கட்டணும். இந்த 25,000 ரூபாய் மட்டும்தான் சொன்னால் நாங்கள் கலெக்ஷன் பண்ணி கொடுத்துருவோம். அதுக்கு பின்னாடி ஒரு 1.5 லட்சம் 2 லட்சம் கிட்ட தேவைப்படுது. பெரிய நடிகருங்க முன் வந்து இந்த பார்வையற்ற மகதின் அண்ணனுக்கு டொனேஷன் கொடுங்க. இதில் முக்கியமான ஒரு விஷயம், நாங்கள் வந்துட்டு இவருடைய மாற்று சிகிச்சை முடிகிற வரைக்கும் இந்த படத்தினுடைய வேலைகள் வந்து கம்மியாக இருக்கும். 1 செகண்ட். படத்தினுடைய வேலைகள் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். இவருடைய மாற்று சிகிச்சைக்கு தேவையான டொனேஷன் வேலையை நான் இறங்கியிருக்கேன். அதனால தான் போட்டிருக்கேன், மகிதின் கண் மாற்று சிகிச்சைக்கு உதவி செய்யுங்கள். மகிதின் கண் மாற்று சிகிச்சைக்கு டொனேஷன் ப்ரெஸ் மீட், டொனேஷனுக்காகவே ஒரு ப்ரெஸ் மீட் அரேஞ்ச் பண்ணி உலகை வெல்லவா விஷயத்தையும் கொஞ்சம் பேசுகிறோம். ஆனால் முக்கியமாக இந்த டொனேஷன் என்ற ஒரு விஷயம் பதிவாகணும். ஏன்னா வந்துட்டு இவருக்கு ஒரு 25,000 ரூபாய் கொடுத்துட்டு இந்த டொனேஷன் போட்டிருக்கேன்னா, டொனேஷன் சொன்னால் ஒரு 10 நடிகர் வந்து ஆளுக்கு 50,000 கொடுப்பாங்க, 2,000 கொடுப்பாங்க, 1000 கொடுப்பாங்க. ஒருவேளை ஒரு பெரிய நடிகர் விஜய் அண்ணா முன் வந்து, விஷால் அண்ணா முன் வந்து, சூர்யா அண்ணா முன் வந்து அந்த பார்வையற்றவருக்கு வந்து நான் மாட்டு சிகிச்சை பண்ணுறேன், அவருக்கு ஒரு 200 ஸ்கொயர் ஃபீட்டில் வீடு கட்டி கொடுக்குறேன், வாங்க நம்ம ஆஃபீஸ்க்கு வாங்க அப்படின்னு சொல்லுவாங்கன்னு சொல்லி தான் டொனேஷன் போட்டிருக்கேன். பெரிய நடிகர்கள் முன் வந்து, அவருக்கு பெருசாக ஒன்றும் இல்லை, அவருடைய மாட்டு சிகிச்சைக்கு ஒரு 1.5 லட்சம் 2 லட்சம் செலவாகுது. அவர் ஒரு சென்ட்டில் இடம் வாங்கி ஒரு 200 ஸ்கொயர் ஃபீட்டில் வீடு கட்டுறதுக்கு அது ஒரு 3-4 லட்ச ரூபாய். பெரிய நடிகர்கள் வந்து எவ்வளவோ சம்பளம் வாங்குறீங்க, யாருக்கோ நல்லது பண்ணுறீங்க. இந்த பார்வையற்ற மகதின் அண்ணனுக்கு ஒரு கருணை காட்டுங்க. முக்கியமான ஒரு விஷயம், இதே போலயே இந்த படத்தில் வந்துட்டு ஒரு 10-15 பார்வையற்றவங்க மாற்று சிகிச்சை யாருக்கெல்லாம் வந்து 2 லட்சம் 5 லட்சம் 10 லட்சம் 20 லட்சம் செலவு பண்ணால் பார்வை வருமோ அந்த 10-15 பார்வையற்றவங்களை நான் இந்த ப்ரெஸ் மீட் முன்னாடியே மறுபடியும் கொண்டாந்து நிறுத்துறேன் ஒரு நாள். அப்போ அந்த 10 பார்வையற்றவங்களுக்கு 15 பார்வையற்றவங்களுக்கு நடிகருங்க முன் வந்து மாற்று சிகிச்சைக்கு உதவி செய்யணும். அது என்னுடைய வேண்டுகோள். இந்த டொனேஷன் மேட்டர் ஏன் போட்டிருக்கேன்னா, 2 பேர் எனக்கு கால் பண்ணியிருக்காங்க. கால் பண்ணி நாங்கள் 25,000 ரூபாய் கொடுக்குறோம், அவர் மாட்டு சிகிச்சை பண்ணிக்க சொல்லுங்கள் அப்படின்னாங்க. அப்போ மாட்டு சிகிச்சை முடிஞ்ச பிறகு அவர் 6 மாதம் ரெஸ்ட்டில் இருக்கணுமே. மாட்டு சிகிச்சைக்கு முன்னாடி அவர் கடன் வாங்கி வச்சிருக்காரு. அப்போ மாட்டு சிகிச்சை போது வீட்டு செலவெல்லாம் அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது. நீங்கள் 25,000 ரூபாய் தான் சொன்னீங்க. நான் 25,000 ரூபாய் தான் சொன்னேன். அவருக்கு மாட்டு சிகிச்சைக்கு 25,000 ரூபாய் வேணும் அப்படின்னு சொன்னேன். ஆனால் மாட்டு சிகிச்சைக்கு பின்ன அவர் 6 மாதம் வேலைக்கு போகக்கூடாது. இவ்வளோ ஒரு விஷயம் இருக்குது. அதுக்காக தான் ஒரு 1.5 லட்சம் கிட்ட செலவாகும் அவருடைய மாட்டு சிகிச்சைக்கு. இது ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்டு. அவருக்கு ஒரு 200 ஸ்கொயர் ஃபீட்டில் வீடு கட்டணும்னா அது ஒரு 4-5 லட்ச ரூபாய் ஆகும். சார், இப்போ அவருக்கு உதவி பண்ணால் யாரை வந்து அப்ரோச் பண்ணி பணம் கொடுக்கணும்? யாரானாலும் கொடுக்கலாம் சார். நான் வாங்கி 1 ரூபாய்னாலும் நான் பக்கத்தில் இருந்து நான் அவர் கையில் வாங்கி கொடுத்துருவேன். அந்த நம்பர் சொல்லியிருக்கேன், யாரோ பணம் பண்ண போடுவாங்க நம்பர் சொல்லியிருக்கேன். இல்லை, பணம் வந்துட்டு சில பேர் மிஸ்யூஸ் பண்ண பார்க்குறாங்க. அதனால தான் இங்கே நம்பர் போல. மெயின் மேட்டர் என்னென்னா மிஸ்யூஸ் பண்ண பார்க்குறாங்க. ஏன்னா என் பேரில் வந்துட்டு வேற ஒரு பார்வை இருக்குது, சந்திரனுடைய ஆக்டர் வந்துட்டு வேறு மாதிரி அப்படின்ற மாதிரி ஒரு பார்வை இருக்குது. அதனால அவருக்கு செல் நம்பர் போட்டேன்னு சொன்னால் அவரை மிஸ்யூஸ் பண்ணுவாங்க ஏதோ ஒரு விஷயத்தில். அதனால செல் நம்பர் போட்டேன். யார் 1 ரூபாய் கொடுக்கணும்னாலும் என்கிட்ட சொல்லுங்கள், நான் நேராக அழிச்சிட்டு வரேன், அவர் கையிலேயே கொடுங்க. அப்படி இல்லாமல் இருந்தாலும் பேங்க்ல வந்து ட்ரஸ்ட்னு ஒரு ஃபார்மட் ஆமாங்க சார், ட்ரஸ்ட் வழியாக வந்து நாங்கள் நம்பர் கொடுப்போம். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா ஃபோன் நம்பர் கொடுக்காம உங்களுடைய ஒரு ட்ரஸ்ட்டில் அப்போ நம்ம படத்தோட இல்ல நம்ம படத்தோட அட்வொகேட்டுக்கு நம்பர் கொடுக்குறேன் சார். நம்ம படத்தோட அட்வொகேட் நம்பர் கொடுக்குறேன். இல்ல ட்ரஸ்ட் வச்சிருக்காரு. இல்ல நம்ம படத்தோட அட்வொகேட் வந்துட்டு ஆமாங்க சார், ஒரு விஷயம் இருங்க. நம்ம படத்தோட அட்வொகேட் வந்து பிளைண்ட் ட்ரஸ்ட் வச்சிருக்காரு, ராஜா பிளைண்ட் ட்ரஸ்ட் வச்சிருக்காரு. அந்த பிளைண்ட் ட்ரஸ்ட் வந்து இவருக்கு வர நிதியை மெயின்டைன் பண்ணும். இந்த முக்கியமான ஒரு விஷயம், இந்த படத்தில் வந்துட்டு 5 அட்வொகேட்டுங்க ப்ரொடியூசர் இருக்காங்க. உலகை வெல்லவா படத்துக்கு 5 அட்வொகேட்டுங்க ப்ரொடியூசர் இருக்காங்க. அதில் ஒரு ப்ரொடியூசர் ஜோசப் ரோசேரியஸ் வந்து நிற்கிறாரு. இன்னும் 5 அட்வொகேட்டுங்க ப்ரொடியூசர் இருக்காங்க. கிளம்பி வந்துட்டு இருக்காங்க, லேட் ஆயிடுச்சு. அதனால தான் ப்ரொடியூசருங்களே இல்லாமல் ஒரு ப்ரொடியூசர் மட்டும்தான் இருக்காரு. 5 அட்வொகேட்டுங்க ப்ரொடியூசராக இருக்காங்க. அவங்க வந்து வரத்துக்கு லேட் ஆயிடுச்சு. சரி, அவங்க ஒரு டைம் சொன்னாங்க, அந்த டைமை மீறி ஒரு 1.5 ஹவர் போயிட்டு இருக்கு. நான் ப்ரெஸ் மீடியா கிட்ட எல்லாருக்கிட்டையும் நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். நாங்கள் வந்துட்டு பெரிய தப்பு பண்ணியிருக்கோம். ஆரம்பத்திலேயே வந்து 1 ஹவர் 1.5 ஹவருக்கு மேலே லேட் ஆயிருக்கு. அதுக்கு மெயின் காரணம் என்னன்னு சொன்னால், நம்ம பார்வையற்ற அண்ணனை பிக்கப் பண்ணணும். பின்னாடி ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கு. அடுத்து வந்து இந்த படத்தை பற்றி கேளுங்க. ஏன்னா இவருடைய விஷயம் முடிஞ்சு போச்சு. பார்வையற்றவருக்கு தேவையான ஒரு விஷயம் இப்போ கேள்வி.
பேங்க்ல போடணுமா இல்ல ப்ரொடியூசர் வந்துட்டு இருக்காரு, ப்ரொடியூசருடைய நம்பர் கொடுப்பாரு, ப்ரொடியூசருடைய நம்பர் கொடுப்பாரு. அவர் பிளைண்ட் ட்ரஸ்ட் வச்சிருக்காரு. நீங்க ₹1 கொடுத்தாலும் அவருக்கு போகும். இவர் பேர் சொல்லி கொடுக்கணும். அதான் நீங்க கேட்கறது எல்லாமே நம்ம ப்ரொடியூசர் அதை கிளியர் பண்ணி கொடுப்பாரு. ஓகேவா? ஏன்னா பிளைண்ட் ட்ரஸ்ட் வச்சிருக்கோம். நம்ம படத்தை பத்தி சொல்லுங்க சார். இதை வச்சுக்கோங்க. நம்ம படத்தை பத்தி உலகை வெல்லவா படத்தை பத்தி கேள்வி கேளுங்க. ஆமாங்க சார். நம்ம இந்த உலகை வெல்லவா படத்தோட டைமிங் 2 hour 40 நிமிஷம். இந்த 2 hour 40 நிமிஷத்தில் முதல்ல ஒரு 2 hour படத்தை எடுக்கிறோம். அந்த படத்தை தேசிய விருதுக்கு அனுப்புகிறோம். 7 தேசிய விருது வாங்குகிறோம். அந்த 7 தேசிய விருது வாங்கின பிறகு தான் நம்ம நடிகர்களை நம்ம தமிழ் சினிமா நடிகர்களை அண்ணன்களை இந்த உலகை வெல்லவா படத்தில் பார்வையற்றவங்களுக்காக 1 மணி நேரம் சம்பளம் இல்லாமல் நடிக்க சொல்கிறேன். சில பேர் கேட்கலாம், நீ 7 தேசிய விருது வாங்கிட்டு வா, அதுக்கு பிறகு நான் 1 மணி நேரம் இல்லை 10 நாள் கூட சம்பளம் இல்லாமல் நடிக்கிறேன்னு சொல்லுவாங்க. எந்த யூஸ் இல்லை. அந்த ஒரு வார்த்தை நீங்கள் சொல்லிட்டா 7 தேசிய விருது வாங்கிட்டு வந்த பிறகு 1 மணி நேரம் இல்லை நான் 10 நாள் கூட சம்பளம் இல்லாமல் நடிக்கிறேன்ட்டு எந்த நடிகர் சொன்னாலும் சில நடிகருங்க என்கிட்ட சொல்லியிருக்காங்க, எந்த யூஸ் கிடையாது. நான் 7 தேசிய விருது வாங்கிட்டாலும் அதுவே ஒரு பெரிய பிஸ்னஸ்குள்ளே போயிடுமே. உலக வெல்லவா படம் 7 தேசிய விருது வாங்கியிருக்கு, அதுக்கு ஒரு பிஸ்னஸ் கொடுக்கணும், பார்வையற்றவங்களுக்காக படம் பண்ணுறாங்க, மாட்டு சிகிச்சைக்காக படம் பண்ணுறாங்க அப்படின்ட்டு அதுக்கு அதுக்கான பிஸ்னஸ் உருவாகிடும். ஓகேவா? நான் 7 தேசிய விருது இந்த உலகை வெல்லவா படத்துக்கு நான் 7 தேசிய விருது வாங்கி தரேன்னு சொல்லி சவால் வர்றேன். ஒரே ஒரு நடிகர் சந்துரு, நீ 7 தேசிய விருதுல ஒரே ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணி நம்ம முதல்வர் ஐயா கிட்ட ₹1,00,000 அன்பளிப்பு வாங்கிட்டு வா, இல்லை ₹1 அன்பளிப்பு வாங்கிட்டு வா, ₹1000 அன்பளிப்பு வாங்கிட்டு வா, அதுக்கு பிறகு இந்த படத்தில் நான் 1 நாள் சம்பளம் இல்லாமல் நடிக்கிறேன். ரிப்பீட்டடாக சொல்கிறேன், நான் இந்த உலகை வெல்லவா படத்துக்கு 7 தேசிய விருது வாங்கி தரேன்னு சொல்லியிருக்கேன். நான் தமிழ் சினிமா நடிகர்களுக்கு சவால் விட்டுருக்கேன். அந்த 10 கோடிக்கு மேலே சம்பளம் வாங்குற ஒரு நடிகர், இல்லை அதுக்கு கீழே சம்பளம் வாங்குற 1 கோடிக்கு மேலே சம்பளம் வாங்குற 1 கோடிக்கு மேலே சம்பளம் வாங்குற ஒரு நடிகர் என்னை கூப்பிட்டு வச்சு பேசணும். சந்துரு டைரக்டர், நீங்கள் பார்வையற்றவங்களுக்காக படம் பண்ணுறீங்க, உதவி இயக்குனங்களுக்காக படம் பண்ணுறீங்க, நல்ல விஷயம். ஒரே ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணி ஒரு நடிகர் எனக்கு விட வேண்டிய சவால் நான் இப்படி தான் அமைச்சு வச்சுருக்கேன் படத்தில். சந்துரு டைரக்டர், நீ ஒரே ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணி முதல்வர் ஐயா கிட்ட ₹1,00,000 அன்பளிப்பு வாங்கிட்டு வா, அதுக்கு பிறகு இந்த படத்தில் நான் 1 நாள் சம்பளம் இல்லாமல் நடிக்கிறேன், 10 நாள் சம்பளம் இல்லாமல் நடிக்கிறேன்னு ஒரு நடிகரை சொல்லுங்கள். இப்போ நாங்கள் சின்ன ஆஃபீஸ் போட்டு வச்சுருக்கோம் உலகை வெல்லவா படத்துக்கு. பெருசாக ஒரு ஆஃபீஸ் போட்டு அந்த ஷார்ட் ஃபிலிம் பண்ண சொன்னாலும் பண்ணுறேன், அந்த 7 தேசிய விருது உண்டான படத்தை ஆரம்பிக்க சொன்னாலும் ஆரம்பிச்சிடுறேன். அவங்க சவால் விடுற வரைக்கும் நான் கொஞ்சம் அமைதியாக ரொம்ப சைலண்டாக தான் போயிட்டு இருக்கணும். இந்த படத்தில் சில பேருக்கு நாங்கள் மாற்று சிகிச்சை பண்ணுறோம். ரியலாக யாருக்கெல்லாம் 2 லட்சம் 4 லட்சம் 5 லட்சம் செலவு பண்ணால் மாட்டு அமௌண்ட்டு கட்டினா மாட்டு சிகிச்சை அந்த பார்வை வருமோ அவங்களுக்கெல்லாம் மாட்டு சிகிச்சை பண்ணுறோம். ஒரு 10-15 பேருக்கு மாட்டு சிகிச்சை பண்ணுறோம் இந்த படத்தில். அது ஒரு 10-15 கண் பார்வை இல்லாதவங்களுக்கும் உதவி இயக்குனங்களுக்கும் மறுவாழ்வு வெள்ளம் கட்டுறோம். ரியலாக வருது. இப்போ நாங்கள் ஒரு 10-15 உதவி இயக்குனங்களுக்கும் கண் பார்வை இல்லாதவங்களுக்கும் ஒரு மறுவாழ்வு இல்லம் கட்ட போகிறோம். அப்போ மறுவாழ்வு இல்லம் கட்ட போகிறோம்னா அந்த மறுவாழ்வு இல்லம் கட்டுறதுக்கு எப்படியெல்லாம் நாங்கள் மெனையை பார்க்குறோம், எப்படி பூமி பூஜை போடுறோம், எப்படி பில்டிங் கட்டுறோம், எந்த டேட்டில் எல்லாரையும் அந்த அந்த வீட்டில் குடியேற்றுறோம். ரியலாக சார் இந்த படமே டாக்குமெண்ட்ரி, எல்லாமே உண்மை சம்பவம். நீங்கள் உலகை வெல்லவா மூவின்றது தியேட்டர் ரிலீஸு, ஆனால் உங்களுக்கு ஆவணப்படம் உலகை வெல்லவா மூவி ஆவணப்படம்னு சொல்லி தான் ரிலீஸ் ஆகும். ஏன்னா முழுக்க ஏன் சார் அது கடைசியில் பார்த்துக்கலாம். ஏன்னா நாங்கள் ஒரு 2 இல்லை அது கடைசியில் பார்த்துக்கலாம் சார். அதுக்குண்டான வேலை. ஏன்னா நாங்கள் 7 தேசிய விருது வாங்கி தரதுக்கு இங்கே சவால் வர்றோம். அப்போ 7 தேசிய விருது வாங்கிட்டு வந்த பிறகு அதில் ஒரு சின்ன ட்விஸ்ட் வச்சா போகிறோம். அங்கே ஆமாங்க சார் ஆமாங்க சார் ஆமாங்க சார். அதுல என்னெல்லாம் ஃபர்ஸ்ட் அந்த டாக்குமெண்ட்ரிக்கு ஃபர்ஸ்ட் தேசிய விருது கொடுக்க மாட்டாங்களா சார்? ஆஸ்கார் விருது மட்டும் கொடுப்பாங்களா? இல்ல சார், ஆஸ்கார் விருதெல்லாம் கொடுப்பாங்களா? அது ஒரு துளி என்டர்டைன்மெண்ட் வைப்பேன் சார் படத்துல உங்களுக்கு. இல்லை சார், முழுக்க ஆவணப்படம் 90% இது ஆவணப்படம், எல்லாம் உண்மை சம்பவம் பண்ண. ஆனால் ஒரு 10% நாங்கள் வைக்கிறோம் என்டர்டைமுக்கு. நீங்கள் சொல்கிற மாதிரி எதுக்குமே யூஸ் இல்லாத என்டர்டைமுக்கு நாங்கள் கண்டிப்பாக சில விஷயம் வைக்கிறோம். இப்போ எத்தனையோ மூவிஸ் ஆக்டர்ஸை நம்பி இல்லை, கதை களத்துக்கு நம்பி. ஆமாங்க சார் ஆமாங்க சார் பார்த்துருப்பீங்க. ஆமாங்க சார். கோடியா சம்பளம் வாங்கினா டிக்கெட் எதுவுமே புக் ஆகல. உண்மை சார். நீங்க எதுக்கு மறுபடியும் ஒரு ஹிட்
ஹீரோவை நம்பி மூவி பண்ணணும், இவங்களே நான் நம்பி அழகா மூவி பண்ணிட்டு அழகா ஜெயிச்சிருக்கலாமே, மக்கள் பார்க்கறதுக்கு தயாரா தான் இருக்காங்க. திரும்ப எதுக்கு ஹீரோ? அப்போ உலகை வெல்லவா படத்துக்கு ஒரு நடிகர் கூட ஹீரோவா வரக்கூடாதுன்ட்டு நீங்க நினைக்கிறீங்க? ஹீரோவா இல்ல, உங்க கதை தான் ஹீரோ. கதை மட்டும் ஹீரோ இல்லை, இந்த பார்வை இல்லாதவங்களுக்கு, இந்த பார்வை இல்லாதவங்க மேலே ஒரு நடிகரோட பார்வைப்பட்டா 100 பார்வையற்றவங்களுக்கு மாட்டு சிகிச்சை பண்ணலாம். நான் ஒருத்தர் 2 பேருக்கு இப்போ சொல்லிட்டு இருக்கேன். ஆனால் ஒரு நடிகரோட பார்வை, இந்த நடிகருங்க இந்த பார்வை நிறைய சினிமாவில் உதவி பண்றாங்க. லாரன்ஸ், பாலா, அவங்க கிட்ட கேட்டீங்களா? நீங்க அவங்க கேட்டீங்களா போயிட்டு? பாலா சார் ஓப்பனாக சொல்லிடுறேன், இந்த உண்மையை தான் நான் சொல்ல வரேன். பாலா சார் வந்துட்டு 3 நாள் முன்னாடி கால் பண்ணார். உண்மையை சொல்லிடுறேன். பாலா சார் வந்து நம்ம விஜய் டிவி பாலா சார் வந்து 3 நாள் முன்னாடி கால் பண்ணார். அவர் அசிஸ்டன்ட் விட்டு கால் பண்ண சொன்னார். பாலா சார் பேசினா நான் பேசுகிறேன்னு சொன்னேன். பாலா சார் பேசினார், ஃபோன் பண்ணி பேசினார். என்ன ரொம்ப ஃபீலாக இருக்குது, ஃபேஸ்புக்கில் யூடியூப்லேயும் நீங்கள் வீடியோ போட்டு ரொம்ப ஃபீலாக இருக்குது, அவருக்கு எவ்வளோ இருந்தால் மாட்டு சிகிச்சை பண்ணலாம் அப்படின்னாரு. நான் சொன்னேன் 25,000 ரூபாய் இருந்தால், இந்த டேட்டில் 25,000 ரூபாய் இருந்தால் அவருக்கு மாட்டு சிகிச்சை பண்ணலாம். ஆனால் முன்ன பின்ன செலவுன்னு பார்த்தா அவருக்கு ஒரு 1.5 லட்ச ரூபா செலவாகுது சார் அப்படின்னு சொன்னேன். ஓகே, நீங்கள் வந்துட்டு நான் சொல்கிற டேட்டில் வாங்க, முதல்ல நான் 25,000 ரூபாய் கொடுக்குறேன். நம்ம விஜய் டிவி பாலா சார் சொல்லியிருக்காரு, நான் சொல்கிற டேட்டில் வாங்க, நான் ஒரு 25,000 ரூபாய் கொடுக்குறேன், அவருக்கு மாட்டு சிகிச்சை பண்ணலாம், மாட்டு சிகிச்சை பண்ணுங்க, மீதியெல்லாம் அப்புறமா பார்த்துக்கலாம், நம்ம விஜய் டிவி பாலா சார் சொல்லியிருக்காரு. ஏன் சார்? அதுக்கு தானே சார் டொனேஷன் ஆரம்பிச்சிருக்கோம். ஏன்னா ஒருத்தர் கொடுத்தாங்கன்னு சொன்னால் மாட்டு சிகிச்சைக்கு பணம் கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லி லாக் பண்ணிடுவாங்க. கவனிச்சிங்களா? ஒருத்தர் ஒரு 25,000 ரூபாய் கொடுத்துட்டாங்கன்னு சொன்னால் விஜய் டிவி பாலா சார் 25,000 ரூபாய் கொடுத்துட்டாரு, இதுக்கு பிறகு நீங்கள் ஏன் போய் அங்கே டொனேஷன் பண்ணுறீங்க, இங்கே டொனேஷன் பண்ணுறீங்க? ஏன்னா அந்த 25,000 மட்டும்தான் உங்களுக்கு கண்ணுக்கு தெரியுது. முன்னாடி அவர் வாங்கின கடன் ஏங்க, அது ரொம்ப ஃபீலான ஒரு விஷயம். முன்னாடி வாங்கின கடன், பின்னாடி வரப்போகிற கடன், அவருக்கு ஒரு வீடு வாசல் இல்லை, இதெல்லாம் தாண்டி அவர் என்ன சொல்கிறாருன்னா, என் கடன் மட்டும் கட்டிட்டேன்னா நான் நிம்மதியாக இருப்பேன், கடைசி வரைக்கும் எனக்கு கண் பார்வை வரலனாலும் பரவாயில்ல. இந்த ஒரு மனுஷன் என்கிட்ட பேசின ஒரு வார்த்தை, அவர் கூட நைட்டும் பகலாக நான் சுற்றி இருக்கேன், அவருக்காக போயிட்டு அவர் கூடலாம் போயிட்டு உணவுக்கு சில பேர்கிட்ட கடைக்கடியாக ஏறி உணவுக்கு உதவி கேட்போம், அவருடைய ரெண்டலுக்கு உதவி கேட்போம். அவர் சொன்ன வார்த்தை என்னன்னா, எனக்கு மாட்டு சிகிச்சை கூட பண்ண வேணாம், என்னுடைய கடத்தை அடித்தா போகிறோம், எனக்கு வந்து அந்த கடத்தினால எனக்கு வந்து தற்கொலை பண்ணிக்கலாம் போல இருக்கு, கடலில் விழுந்து தற்கொலை பண்ணிக்கலாம். ஏன் சார், உங்களுக்கு எனக்கும் லட்ச ரூபாய் கடன் பெருசு, ஆனால் அவருக்கு வெறும் 30,000 ரூபாய் கடன் பெருசாக இருக்கு. வெறும் 30,000 ரூபாய் கடன் பெருசா இருக்கு, கட்ட முடியும். இப்போ நம்ம இவ்வளவு தூரத்துக்கு வந்திருக்கோம், மற்ற ஏகப்பட்ட ஃபார்மட் இருக்கு, இதெல்லாம் யாராவது கொடுத்துருக்கலாம். கவர்மெண்ட்ல வந்து மீனாட்சி மிஷன் ஹாஸ்பிட்டல்ல ஆதரவே இல்லாதவங்களுக்கு ஏகப்பட்ட ஹாஸ்பிட்டல் ஃபெசிலிட்டிஸ் பண்றாங்க. நம்மளுடைய கவர்மெண்ட்ல வந்து இதுக்கான SRO ஸ்கீமே இருக்கு. மத்திய அரசாங்கம் வந்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல இந்த மாதிரி மாநில அரசாங்கம் எப்படியோ வளர்த்துட்டு பண்ணுது. இல்ல சார், அவருடைய வழிகள் சொல்லட்டும். இல்லை சார், நீங்கள் சொல்ல எல்லாம் தான். வந்து எனக்கு வந்து இப்போ எல்லாமே இந்த கவர்மெண்ட் கொடுத்த பிளேன் சர்டிஃபிகேட்டு, எனக்கு இந்த மாதம் பணம் வரல, இல்லை வந்து எனக்கு பஸ் பாஸு ட்ரெயின் பாஸு தான் எனக்கு கொடுத்துருக்காங்க. இதுலேருந்து எனக்கு ஒரு சலுகையும் கிடையாது. இது பிளேன் எனக்கு எதுக்கு வேஸ்ட்டாக சாதாரண பணமாக இருந்துட்டு போயிடலாம். நான் சார் ஒரு செகண்ட் இருக்கு, அவர் சொல்கிறேன். இல்லைங்க, பிளேண்டாக இருக்கிற நான் சாதாரணமாக ஒரேடியாக எங்கேயாச்சும் வர்ற ட்ரெயினையும் பஸ்லேயும் உழுந்து செத்துக்கலாம்னா எதுக்கு நான் டொனேஷன் கேட்கணும்? எனக்கு பார்வை இருந்தால் எனக்கு பிள்ளைங்க 2 பிள்ளைங்க இருக்காங்க, அந்த 2 பிள்ளைகளை காப்பாற்றுறதுக்காண்டி பாடுபட்டுருக்கேன். அந்த 2 பிள்ளைகளை எனக்கு வந்து மனைவியை காப்பாற்றுறதுக்கு எவ்வளோ சலுகை நான் கேட்டிருக்கேன். எங்கேயும் நீங்கள் சொல்கிற மாதிரியோ ஆன்லைன் மூலியமோ லோன் மூலியமோ எல்லா மூலியமும் அப்ளை பண்ணி பார்த்தாச்சு. எனக்குன்னு ஒன்று எங்கேயுமே கேட்க வந்து எவ்வளோ அலையக்கு எனக்கு இது கிடையாது. ஏன்னா எனக்கு வந்து தம்பி ஒருத்தருக்காப்புல அவர் வந்து ஒய்ஃப் கிளம்பி அவர் குடும்பம் தான் காப்பாற்றுறாங்க. ஒரு சொந்தக்காரை கூட ஹெல்ப் பண்ணதாங்க எனக்கு. இப்போ நான் தனியாக தாங்க இருக்கேன். எனக்கு வந்து முதல் ஒய்ஃபு எனக்கு டைவர்ஸ் பண்ணி போயாச்சு. எனக்கு கன்ஃபார்ம் ஆக்சிடென்ட் ஆகி என் ஒய்ஃபு டைவர்ஸ் ஆகி போய் இப்போ 2வது மனைவி கூட இருக்கேன். 2 பிள்ளைங்க என் கூட தான் இருக்குங்க. அதுக்குள்ளே டைவர்ஸ் லெட்ரு எல்லாமே இருக்குது. என் கன்ஃபார்ம் ஃபோன்லேருந்து ரெக்கார்டு எல்லா ரெக்கார்டும் பாஸ்வேர்டு எல்லாமே வச்சுருக்கேன். வச்சுருந்தோம். நான் இந்த காம்பவுண்ட் மூலம் எல்லாச்சும் எங்கேயாச்சும் லோனோ நீங்கள் சொல்கிற மாதிரி ஆதாரம் மூலியமோ எது மூலியமோ நானும் கேட்டு பார்த்தேன், எங்கேயும் கிடைக்கல. ஒரு நேரம் சாப்பாடுக்கு இந்த ஒரு உண்டியில் வச்சுருப்பேன். அந்த உண்டியில் வச்சு 100 கடை பள்ளி 100 கடையோ ஒரு 10 கடையோ நான் அலையிறேன். 10 கடையில் ஒரு ரூபா 2 ரூபா 5 ரூபா 10 ரூபா சேருவாங்க. ஆனால் இப்படியும் நைட்டுக்குன்னா அலைஞ்சானா ஒரு 400 ரூபா சேரும். அந்த 400 ரூபா வச்சு எவ்வளோ நேரம் நான் குடும்பத்தை பார்ப்பேனா, இல்லை என் வாழ்ந்த உதவி பார்ப்பேனா, கடன் பிரச்சனை பார்ப்பேனா? நான் ஒரு 2 வீலர் மெக்கானிக் இருந்து என் வீட்டுக்கு இருந்து வாங்கிட்டு போன கடன் 40,000 லோனு. நான் மொத்தமே கடன் சுற்றி வச்சு பார்த்தாலே எனக்கு 2 லட்சம் மேலே வரும். அந்த கடன் வாங்கி 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 கொடுத்துருக்கேன். அது பிள்ளைக்கு மாதம் என் பிள்ளை பிறக்கும் போதும் வாங்கியிருக்கேன். அது ஏகப்பட்டது சலுகை பண்ணியிருக்கேன். எனக்கு யாரும் செய்யலை. சார் இப்போ சார் வந்து நீங்கள் ஓகே சார் வந்திருக்காரு,
அவரு வந்து ஓகே என்ன பண்ண போறாரு படத்துல? நம்ம படத்தில் வந்துட்டு முதல் வில்லனாக இருக்கார். நம்ம படத்தில் வந்து 10 ஹீரோ 10 வில்லன் 10 ஹீரோயின் இருக்காங்க. நம்ம உலகை வெல்லா படத்தில் ஹீரோ செலெக்ஷன் அப்படி போயிட்டுருக்கு, வில்லன் செலெக்ஷனும் போயிட்டுருக்கு. நம்ம படத்தில் உலகை வெல்லா படத்தில் ஃபஸ்ட்டு வில்லன் இல்ல அவர் சாமியார் ஆச்சு, அவர் எப்படி சினிமால நடிக்கிறாரு? கேரக்டர் சார். படத்தில் வந்து கேரக்டர். குங்ஃபு பாக்ஸிங் கிக் பாக்ஸிங் சிலம்பம் யோகா மாஸ்டர் என்னுடைய ஸ்டூடெண்ட் ஒரு குங்ஃபு ஸ்டூடெண்ட். அதை தாண்டி இப்படி வந்திருக்கேன். எனக்கு ஒரு கேரக்டர் தராங்க இல்லை, சாமியார் கேரக்டர் தான். நான் ஆன்மீகத்தில் வந்து உலகெல்லாம் வில்லன்றாரு அவரு, நீங்க சாமியார் இருந்தீங்க. அவர் வில்லன் கேரக்டர் இருந்தாரு. வில்லன் கேரக்டர் தான் ஐயா. நான் சாமியார் அந்த கேரக்டரில் அப்படி நடிப்பேன். இல்லைன்னா தப்பு சொல்லுங்கள் நடிக்கலாமா? இப்ப நீங்க சாமியார் இருந்தீங்க. ஐயா. நான் இதுக்கு முன்னாடி வில்லன் கேரக்டர் நடிச்சிருக்கிறேன். அட்டு படம் கொஞ்சம் ஒரு 27 படம் நடிச்சிருக்கேன். கடல் கண்ணன் மாஸ்டர் தெரியும், ஆக்ஷன் பிரகாஷ் மாஸ்டர், பவர் பாண்டியன் மாஸ்டர், மாஸ்டருங்க எல்லாம் தெரியும். கூப்பிட்டு இருக்காங்க படத்தில் இப்போ நடிச்சுட்டு வந்திருக்கேன். கடைசியாக பண்ணுறது அட்டு படம். இந்த படத்தில் கண்டிப்பாக சுந்தர் சி சார் பார்ப்பார். நீ தம்பி தரா போல என்னப்பா அந்த பையன் பேர் நடிகர். நீங்க படம் எல்லாம் நடிப்பீங்களா அந்த படத்துல? காசு தரா போலியா ராகவலாரன் சார். லாகவலாரன் சார் தருவார் பா. இப்போ சொல்லி நாளைக்கு கூப்பிட்டு தரா போலான்ட்டு. விஜய் டிவி பாலா சார். விஜய் டிவி பாலா கண்டிப்பாக கொடுத்தாருன்னா அது லாகவன் சார் ராகவலாரன் சார் கொடுப்பாரு. அதை போட்டு கண்டிப்பாக சூர்யா சாரும் கொடுப்பார். இதை போட்டு விஜய் சாரும் கண்டிப்பாக கொடுப்பார். இங்கே முக்கால்வாசி நடிகர்கள் வந்து பாரு வரதுக்கான பண்றேன். பாரு ஃபர்ஸ்ட் வர வைங்க. கடன் ரெண்டா வச்சுக்கலாம். ஓகே சார். ரெடி பண்ணுங்க. ஓகே சார். ஓகே சார். இல்லை சார் இல்லை சார். அது 1.5 லட்சம் இருங்க சார், கொஞ்சம் அமைதியாக இருங்க. பார்வைக்கு மட்டும் போயிட்டு அவர் என்ன சொன்னார்னா, கடன் தான் அவருடைய உயிரை எடுக்கிற மாதிரி ஒரு ப்ராப்ளத்தில் இருக்கார் அவர். அந்த கடன் தான் உங்களுக்கு சார், உங்களுக்கு எனக்கு பார்வை சார். அவருக்கு பார்வை கூடயே அவருடைய கடத்தை கட்டணும். பார்வையும் வேணும், கடத்தையும் கட்டணும். மாத்திரம் இல்லை சார், அது இப்போ வந்து ரெண்டுமே வேணும் பண்றாரு. எல்லா இதுக்கும் கண் தெரியாத நிறைய பேர் ரயில்வே ஸ்டேஷன்ல பர்பி வித்தோ ஏதோ ஒன்று பண்ணி குடும்பத்தில் நட்டு தான் இருக்காங்க. கணக்கு யாரோ கண்டா இவ்வளோ கடை வாங்கிட்டேன்னு சொல்லி அழுதே கிடையாது. ஓகே சரிங்களா? இது வந்து அவர் கண் பார்வை நீங்க சொல்றீங்க, சொன்ன மாதிரி அவர் தரேன்னு சொன்னா வாங்கி ஃபர்ஸ்ட் இல்ல சார் இல்லை சார். அவருக்கு ஒரு 1.5 லட்சம் ரூபாய் வந்தாதான் அவர் மாட்டு சிகிச்சைக்கு போகணும். ஏன்னா அவருக்கு மன உடைச்சல் அதிகமா இருக்கு. ஃபர்ஸ்ட் நம்பர் தர மாட்டீங்க, அவர் பர்சனல் அக்கௌண்ட் ஃபோன் நம்பர் தர மாட்டீங்க. நீங்க வந்து எனக்கு சார் நீங்க அட்வொகேட் நம்பர் கொடுக்குறேன் சார். நம்ம படத்தோட அட்வொகேட் நம்பர் கொடுக்குறோம், படத்தோட ப்ரொடியூசர் அட்வொகேட். ஏன்னா எல்லார்கிட்டையும் எல்லா நம்பர் கொடுக்குறோம். ஒரு தலைமைன்ட்டு ஒருத்தர் இருக்காங்களே, தலைமை கிட்ட வாங்கி நீங்க வந்து 1 லட்சம் ரூபாய் சொல்றீங்க. நிறைய பேர் கணக்கு தெரியாம இருக்காங்க. அவங்க வாழ்வாதாரம் பாதிக்கப்பட கிடையாது. அவங்க தேவையான வழியை அவங்களே முயற்சி பண்ணி அவர் உதவி கேட்க கூடாதுன்னு சொல்றீங்களா? நான் உதவி கேட்க கூடாதுன்னு சொல்ல சார். உதவி கேட்கறதுல கண் பார்வை தான் முக்கியம். அவருக்கு 25,000 அதான் கண் பார்வையோட சேர்த்து அவருக்கு 1.5 லட்சம் ரூபாய் இருந்தா தான் அந்த இடத்துக்கு அவர் போய் உட்கார முடியும். எனக்கே கண் தெரியாம போச்சு அப்படின்னா கூட எனக்கு ஃபர்ஸ்ட் கண் பார்வை வரதான் நான் பார்ப்பேன். என் கடன் என்னால முடியும். சரிங்க சார். மாட்டு சிகிச்சை பண்றீங்க. இப்போ அவர் வந்து ஒரு 5 மாசம் வேலைக்கு போக கூடாது. அப்ப என்ன சார் பண்ணுவீங்க நீங்க? கண் தெரியாம 5 மாசம் இருந்தா அவர் என்ன பண்ணுவார் சார்? சார் 5 மாசம் அவர் வேலைக்கு போக கூடாது. அவருக்கு சாப்பாடுக்கு எப்படி சார்? ஒண்ணு இல்ல சார், இது வரைக்கும் அவர் எப்படி சர்வே பண்ணிட்டு இருக்காரு? இது வரைக்கும் வந்து எப்படி சர்வே பண்ணிட்டு இருக்காரு? அப்ப கண்ணு தெரியாம ஹாஸ்பிடல்ல இருக்கும்போது அவர் எப்படி அதை பண்ணுவாரு? என்ன சொல்லிருக்காருன்னா 5 மாசம் கணக்கு பண்ணி அவர் வாழ்நாள் ஃபுல்லா கணக்கு தெரியாம ஆக்க போறீங்க. எஸ் சார். 5 மாசம் சொல்லி இப்போ பாலா சார் வந்து என்ன சொல்லிருக்காருன்னா 25,000 ரூபாய் தரேன்னு சொல்லிருக்காரு. ஆமா அவர் வந்து அதோட நிறுத்த போறது கிடையாது. ஓகேங்களா? அவர் வந்து நான் இந்த ஆபரேஷன் மட்டும் வந்து பண்ண போறது கிடையாது. ஏன்னா அவருக்கும் புரியும். ஏன்னா இதுக்கப்புறம் வந்து 5 மாசம் அவர் என்ன இல்ல அவர் வந்து அந்த வாக்குறுதி கொடுத்தாருன்னா ஏத்துக்கலாம். இருங்க சார், ஒரு நிமிஷம் சொல்றாரு. இந்த 5 மாசம் அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னு அவங்களும் யோசிப்பாங்க. சோ அவங்க மூலமா வந்து அவர் வந்து பண்ணாரு அப்படின்னா இப்போ நிறைய இடத்துல அவர் பண்ணிட்டு இருக்காரு. கொஞ்சம் நல்லாவே வந்து ஃபேமஸா இருக்காரு. ஓகேங்களா? அவர் பண்ண ஆரம்பிச்சாருன்னா அடுத்தடுத்த உதவிகள் வந்து வரும். ஸோ அதை ஏன் நீங்க வந்து ஃபர்ஸ்டே தடுக்கிறீங்க? நீங்க இந்த அமௌண்ட் இருந்தாதான் இப்போ ஆபரேஷனுக்கே வந்து ஒரு 1.5 லட்சம் ரூபாய் தேவைப்படுதுன்னா நம்ம நீங்க சொல்றது வெயிட் பண்ணலாம். அந்த கடன் கொடுத்தவங்க வந்து அவரை கைத்து பிடிக்கிறாங்க சார். சார் இப்போ நீங்க கொடுக்குறீங்கல்ல படம் மாட்டுக்கு போயிடுங்க. ஓகே சார், அதை விட்டுல சார். நம்ம ப்ரொடியூசர் வந்துட்டாங்களா? ஓகே சார். ஓகே சார். நம்ம ப்ரொடியூசர் வரதுக்கு லேட் ஆகுது போல இருக்கு. நம்ம படத்தில் வந்துட்டு ஒரு 100 தற்காப்பு கலை வீரர்களை வந்துட்டு சம்பளம் இல்லாமல், நம்ம படத்தில் வந்துட்டு 100 தற்காப்பு கலை வீரர்களை சம்பளம் இல்லாமல் நடிக்க வைக்கிறார் நம்ம கராத்தே மாஸ்டர் பாலா சார். அடுத்து வந்துட்டு சார் கொஞ்சம் வழி விடுங்களா? இல்லை இது
சாப்டர் பெருசு இந்த சைடு வாங்கலாம். ஒரு 2 நிமிஷம் உட்காரட்டுமே, கொஞ்சம் நில்லுங்களா. இல்லை 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 அது சாப்டர் கொஞ்சம் பெருசு. வாங்க உட்காருங்க. ஒரு 2 நிமிஷம் தான் மாஸ்டர். இல்லை மாஸ்டர் 2 நிமிஷம். முக்கியமான ஒரு விஷயம், என் நண்பன் நம்ம உலகை வெல்லவா படத்தோட தூண். பார்வையற்றவங்களுக்காக நான் படம் பண்ணணும். பார்வையற்றவங்களுக்கு இந்த படத்தில் வந்து ஒரு 10-15 பார்வையற்றவங்களுக்கு மறுவாழ்வில் கட்டணுமா நான் கேட்டிருந்தேன். ஒரு 4-5 வருஷம் முன்னாடி கேட்டிருந்தேன். அவர் வந்து சொல்லியிருந்தார், தரமாக ஒரு படம் பண்ணக்கூடிய ஒரு தைரியம் சக்தி எல்லாமே ஒன்றா சேர்த்து உருவாகி வா, அதுக்கு பிறகு வந்துட்டு கண்டிப்பாக நம்ம பார்வையற்றவங்களுக்கும் உதவிகளுக்கும் மறுவாழ்வுலாம் கட்டலான்னு நம்ம சார் சொல்லியிருந்தார். எல்லாமே ரெடியான பிறகு இப்போது வாட்ச்ன்ட்டு ஒரு படத்தில் அசோசியேட் டைரக்டராக ஒர்க் பண்ணேன். அந்த படம் ரிலீஸ் ஆகிடுச்சு, தியேட்டர் ரிலீஸ் தான். வாஸ்கோட காமா படத்துலையும் அசோசியேட் டைரக்டராக ஒர்க் பண்ணியிருக்கேன். 1.5 வருஷம் ஒர்க் பண்ணியிருக்கேன் அசோசியேட் டைரக்டராக வாஸ்கோட காமா படத்தில். ஒரு தரமான ஒரு டைரக்டராக வந்து சொன்னேன். நம்ம உலகை வெல்லவா படத்துக்கு தனியாளாக நின்று முதல்ல என்னை நம்பி தனியாளாக நின்று எனக்கு ஆஃபீஸ் போட்டு கொடுத்துருக்காரு. இந்த படத்தில் வந்து அட்வொகேட்டுங்க ப்ரொடியூசராக ஒரு 5 பேர் இருக்காங்க. நம்ம என்னுடைய ஃப்ரெண்டும் ப்ரொடியூசராக இருக்கார். ஒரு பக்கம் ஏரியாவில் ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்தில் இருக்கு. இவர் இல்லைன்னா இந்த சந்துரு டைரக்டர் இல்லை. ஏன்னா இந்த ப்ரெஸ் மீட்டை அமைச்சு கொடுத்தது முழுக்க அந்த அந்த ப்ரொடியூசருங்களை வந்துட்டு எல்லா ப்ரொடியூசருக்கும் ஒரு கண்டிஷன் போட்டிருக்கேன். 100 நாட்கள் உணவு விருந்து முடிகிற வரைக்கும் யாருமே வந்துட்டு முதலீடாக கொடுக்கக்கூடாது, அன்பளிப்பாக தான் கொடுக்கணும். ஏன்னா உணவு விருந்து தான் ஃபஸ்ட்டு ஆவணப்படமாக பண்ணுறோம். அப்போ உணவு விருந்துக்கு அன்பளிப்பாக கொடுங்க அப்படின்ட்டு சொல்லியிருக்கேன். அதுக்கு இன்னும் பட்ஜெட் ஃபைனல் பண்ணாதனால இந்த ப்ரெஸ் மீட்டெல்லாம் வந்துட்டு எதிர்பாராமல் நம்ம மகதீன் அண்ணனுடைய ஆப்ரேஷன் செலவுக்காக இந்த ப்ரெஸ் மீட் உருவாக்கியிருக்கோம். உலகை வெல்லவா படத்துக்கு கொஞ்சம் மகதீன் அண்ணனுடைய மாட்டு சிகிச்சைக்காகவும் சில விஷயம் பேசுகிறதுக்காகவே முன்னாடியே அந்த ப்ரெஸ் மீட் உருவாக்கிட்டோம். இந்த ப்ரெஸ் மீட்டை வந்து முழுக்க உருவாக்கி கொடுத்தது இந்த ஸ்டேஜில் நான் நிற்கிறதுக்கு காரணம் நம்ம ஜோசப் ரொசாரியோ சார். நான் எவ்வளோ பெரிய ஆளாக வளர்ந்தாலும் அதுக்கு காரணம் ஒரு தூண் ஜோசப் ரொசாரியோ சார் தான். அவருக்கு நேரம்லாம் வந்துட்டு என்னால் பெருசாக நன்றி சொல்ல முடியாது, நன்றி சொன்னாலும் அது ஏற்றுக்க முடியாது. ஜோசப் ரொசாரியோ சார், என்னுடைய நண்பன் ஜோசப் ரொசாரியோ சாருக்கு ரொம்ப நன்றி. இந்த படத்தில் வந்து ஒரு 10-15 பார்வையாளர்களுக்கு மறுவாழ்வுகளும் கட்ட போகிறோம், மாட்டு சிகிச்சையும் பண்ண போகிறோம். அதுக்கு முதல் அடிக்கல்லும் நம்ம ஜோசப் ரொசாரியோ சார் தான். ஜோசப் ரொசாரியோ சார் ஆஃபீஸ் போட்டதுனால தான் இந்த பார்வை இல்லாத ஒரு மனிதரை பார்த்துட்டு கண்டுபிடிச்சி அவர் மாட்டு சிகிச்சைக்கு உண்டான வேலைகள் எல்லாமே போயிட்டு இருக்கு. டொனேஷன் நன்றி, டைம் ஆகிட்டு இருக்கு. நன்றி. டைரக்டர் ஏஎம் சந்துரு, உலகை வெல்லவா மூவி. வணக்கம், நான் டைரக்டர் ஏஎம் சந்துரு. நம்ம உலகை வெல்லவான்ட்டு ஒரு படம் பண்ணுறோம் பார்வையற்றவங்களுக்காக. நம்ம ப்ரொடியூசர் வந்து வரது கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு, கோச்சிக்காதீங்க. நம்ம ராஜசேகர் சார் வந்து நம்ம உலகை வெல்லவா படத்தோட ப்ரொடியூசர், நம்ம டெனிஸ் சாரும் நம்ம உலகை வெல்லவா படத்தோட ப்ரொடியூசர், அட்வொகேட் ராஜசேகர் சாரும் அட்வொகேட், நம்ம டெனிஸ் சாரும் அட்வொகேட், இன்னும் 3 அட்வொகேட் இருக்காங்க ப்ரொடியூசருங்க. அவங்க கொஞ்சம் வேலையாக போயிருக்காங்க. நம்ம ஜோசப் ரொசாரியோ சாரும் ப்ரொடியூசர், நம்ம உலகை வெல்லவா ப்ரொடியூசர். சார் நீங்கள் ஒரு 2 வார்த்தை நம்ம படத்தை பற்றி பேசுங்க சார். வணக்கம், நான் வந்து ராஜசேகர் அட்வொகேட்டு. இந்த உலகை வெல்லவா படத்தின் மூலிமா வந்து நிறைய கண் பார்வை இல்லாதவங்களுக்கு நாங்கள் உதவி செய்கிறோம், மறுவாழ்வு இல்லம் கட்டி கொடுக்குறோம். எல்லாமே நாங்கள் வந்து ஏற்கனவே பிளான் போட்டது தான். இப்போதைக்கு வந்து இந்த உலகை வெல்லவா படத்தினுடைய மூலிமா ஒரு கண் பார்வை இல்லாதவங்களுக்கு மாற்று அறுவை சிகிச்சை பண்ணுறதுக்கான முயற்சியில் நாங்கள் ஈடுபட்டிருக்கிறோம். அதே நேரத்தில் வந்து இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் எல்லாமே முழுக்க கண்ணு தெரியாதவங்களுக்கு உதவி பண்ணுறதுக்காக மட்டுமே வந்து எங்கள் டீம் வந்து இயங்கிக்கின்னு இருக்குது. இது எல்லாமே முழுக்க வந்து ஏஎம் டைரக்டர் சந்துரு சார் மட்டும்தான். அவருக்கு வந்து இந்த திரைக்குழு சார்பாக வந்து நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். எங்களுடைய அட்வொகேட் டீம் முழுக்க இந்த கண்ணு தெரியாதவங்களுக்காக வந்து முழுக்க சப்போர்ட்டாக இருப்போம். நேற்று கூட வந்து ஒரு சென்னையில் போயிட்டு ஒரு போராட்டம் பண்ணிட்டு வந்தோம். அவங்களுக்கு வந்து அதிகமாக வந்து உதவித்தொகையை வந்து ஏற்றி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி வந்து பண்ணுறதுல வந்து நாங்கள் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறோம். நீங்களும் வந்து முடிஞ்ச அளவுக்கு எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். யாருமே கண்ணு தெரியாமல் கஷ்டப்படக்கூடாதுன்றது தான் எங்களுடைய எண்ணம். அதே நேரத்தில் வந்து அடுத்த ப்ரோக்ராம் வந்து நாங்கள் ஒரு 100 நாள் வந்து கண்ணு தெரியாதவங்களுக்கு டெய்லியுமே வந்து 100 நாள் வந்து சாப்பாடு கொடுக்குறதா முடிவு பண்ணியிருக்கிறோம். அவ்வளோதான், நன்றி. இதுக்கு மேலே எதுவும் சொல்கிறதுக்குல சார் பேசுவார். வணக்கம், நான் வழக்கறிஞர் டென்னி, இந்த படத்துடைய ப்ரொடியூசர்.
ஏம் சந்துரு இந்த படத்தை பற்றி சொல்லும்போது முன்னாடி ஒரு ப்ரமோ ஒன்று காட்டினார், ரொம்ப பிரமாதமாக இருந்தது. அது மட்டும் இல்லாமல் அந்த படத்துடைய தீம் இது எதுக்காக பண்ணுறோன்றது வந்து ஒரு நல்ல விஷயமா இருந்தது. நாங்கள் சட்டம் படிச்சிருந்தாலும் வெளி உலகத்துக்கு பல வகையில் நாங்கள் ஹெல்ப் பண்ணிகிட்ருக்கோம் சட்ட ரீதியாக. பட் இந்த சினிமா துறையில் கண் பார்வை இல்லாதவர்களுக்கு மாற்று சிகிச்சை, வீடு இல்லாதவர்களுக்கு வீடு கட்டித்தரது, அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸுக்கு ஹெல்ப் பண்ணுறது, இதெல்லாம் வந்து ஒரு நல்ல ஒரு திங்கிங், ஒரு ஹெல்ப் பண்ணுற நேச்சரில் இவர் இது ஆரம்பிச்சிருக்காரு. ஸோ வழக்கறிஞராக இருந்தாலும் எங்களுடைய வருமானத்திலேருந்து நாங்கள் எப்படி இந்த படத்துக்கு நாங்கள் உதவி செஞ்சு ப்ரொடியூஸ் பண்ணுறோமோ இன்னும் ஆர்வம் உள்ளவர்களும் வரலாம். ஏன்னா இது முழுக்க வந்து லாபத்துக்காக செய்யக்கூடிய படமாக இல்லாமல் இன்னும் நாங்கள் நடிகர்கள் இது மாதிரி நிறைய பேரை உள்ளே கொண்டு வரதுக்கு பிளானில் இருக்கோம். அது முழுக்க எதுக்குன்னா ஒரு சர்வீஸ் மோட்டிவில் தான். ஸோ இது வந்து ஒரு சினிமா துறையில் இது வரைக்கும் செய்யாத ஒரு வித்தியாசமான ஒரு செயலாக இருக்கும். ரெண்டாவது வந்து இந்த ஒரு படத்தை பார்த்துட்டு அடுத்த வர டைரக்டர்ஸாக இருக்கணும், நடிகர்களாக இருக்கணும், இப்படிப்பட்ட படங்களுக்கு இலவசமாக நடித்து கொடுக்கறதுக்கு அவங்க மனசார முன் வரணும். இது ஒரு முதல் படியாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இது வந்து 100% இல்லை, நீங்கள் 1000 மடங்கு சக்ஸஸ்ன்னு சொல்லலாம். இதை முக்கியமாக வந்து இப்போது உட்காந்துட்டு இருக்க இந்த சகோதரருக்கு வந்து கண் பார்வை இழந்திருக்கு, இதற்கு பின்னாடி என்ன தவறுகள் நடந்திருக்கு, இவருக்கு என்னென்ன சப்போர்ட், இது எல்லாமே நாங்கள் டைரக்டர் சந்துரு சார்பாகவும் அட்வொகேட் சார்பாகவும் ப்ரொடியூசராகவும் இவர் கண்டிப்பாக நாங்கள் செய்வோம். இப்படி தேவைகள் உள்ளவர்களுக்கு நாங்கள் வழக்கறிஞராக இலவசையாக சேவை செய்கிறதுக்கு ரெடியாக இருக்கோம். பட் இது வந்து ஒரு முதல் படியாக இருக்கும். இதனால் எங்களால் என்ன மேக்ஸிமம் நாங்கள் ப்ரொடியூஸ் பண்ண முடியுமோ, என்னென்ன செய்ய முடியுமோ அதில் இந்த படத்தின் மூலிமா செய்ய போகிறோம். இது ஒரு சக்ஸஸாக இருக்கணுன்றது எங்களுடைய ப்ரேயர். தேங்க்யூ சார். ஓகே, ரொம்ப நன்றி. தேங்க்யூ.